ஃபர்ஸ்ட் இது L1, L2, L3, L4, L5. இதுக்கப்புறம் S1 இருக்கு, சாக்ரல் வெர்டிபிரேஸ் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணோம், இதுதான் இது சிம்பாலிக்கலா காட்டும் போது L1 L2ல இருக்கும், இதுக்கு நடுவில் ஒரு டிஸ்க் இருக்கிறது, இந்த ப்ளூ கலர் இருக்கிறது பாத்துறீங்களா, அதுதான் டிஸ்க். இந்த டிஸ்க் நார்மலா தான் இருக்கீங்க இந்த இடத்துல. L1 L2 இந்த பேஷண்ட்டுக்கு L1 L2 L3 L4 வரைக்கும் கொஞ்சம் நார்மலா தான் இருக்கீங்க. கொஞ்சம் அங்க இங்க கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தாலும் இது ஒன்றுமே பெருசா பெயின் பண்றதுக்கோ பெயின் கொடுக்கறதுக்கோ இல்லைன்னா வேற ஏதாவது விதமான ப்ராப்ளம் பண்றதுக்கோ இது வராது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்ல வராது. கீழே வரும்போது இது இங்க பாருங்க, L4 L5 இங்க கரெக்டா இருக்கும்போது இங்க பாருங்க, இந்த டிஸ்க் இந்த மாதிரி இருக்க வேண்டிய டிஸ்க் கம்பர்ஷன், இதோட டிஸ்க் ரெண்டு வெர்டிபிரே இருக்கிற டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கீங்க. இந்த கம்மியாகி இந்த டிஸ்க் ஸ்ட்ரெங் ஆயிட்டு இந்த டிஸ்க் வெளியில பல்ஜா வந்திருக்கீங்க. ஸோ இதை அழுத்திட்டு இருக்கனால எங்க இது சப்ளை பண்ணுதோ அங்க இது எல்லாமே ப்ராப்ளம் பண்ணும். நான் உங்களை கை இப்படி பிடிச்சி கொஞ்ச நேரம் வச்சு பாருங்க, இங்க கை பிடிச்சாலும் உங்களுக்கு இங்க எல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடுவில்ல. அது மாதிரி இந்த நர்வை இந்த டிஸ்க் வந்து பல்ஜ் ஆயிட்டு எது ப்ராப்ளமா இருக்கட்டும், நீங்க வண்டி ஓட்டுனால இருக்கட்டும், நீங்க ஜிம் ட்ரைனரா இருந்துட்டு வெயிட் எடுத்தனால இருக்கட்டும், நீங்க கொஞ்சம் ரொம்ப நேரம் உட்கார வேலை பண்ணிட்டு இருக்கிற ஆளா இருந்தாலும், நீங்க நின்று வேலை பண்ணிட்டு இருக்கிற ஆளா இருந்தாலும், இல்ல கல்பனை பண்ணிட்டு இருக்கிற கூலி வேலை பண்ணிட்டு இருக்கிற ஆளா இருந்தாலும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும் போது இந்த டிஸ்க் கம்ப்ரஸ் ஆயிட்டு வெளியில பல்ஜ் ஆயிட்டு வெளியில வந்து இந்த நர்வஸ் கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோ. இந்த நர்வை கம்ப்ரஸ் பண்ணும்போது இது எங்க சப்ளை பண்ணுதோ அங்க எல்லாமே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கிற நர்வ் இந்த நர்வ்ல கம்ப்ரஸ் வரும்போது இங்க சப்ளை பண்ற நர்வ்ல தான் ப்ராப்ளம் அதிகமா இருக்குன்னா இங்க வலி வந்துடும்.